ப்ரோ லெஃப்ட் போகிறோம். பொறுமை சாமி, பொறுமை. அவனுக்கு தான் சின்ன பசங்க போட்டி போட்டு வண்டி ஓட்டுறானுங்க, நமக்கு என்ன? அவ்வளோதான். பெருந்தூர் ரோடு போய் ஜாயின் ஆகி கோயில். என்னதுங்க அப்படிங்கிறியா? சந்து சந்தா ஓட்டாங்க. வேற என்ன பண்ண, அதுக்கேற்ற மாதிரி ரோடு இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 6 7 ஸ்பீடு பிரேக் வந்துச்சு. மறுபடியும் இதில் போகும்போது எப்படியும் 2 கட்டரோட மேட்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பீட் பிரேக்கோட மேட்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ இதில் தெரியாது, அங்கே மெமரி கார்டில் லோட் ஆகிட்டே இருக்கும். என்ன கிரண், லோட் ஆகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜ் வேணும்னா நீங்கள் மெமரி கார்டை ரிமூவ் பண்ணி பென்ட்ரைவில் சிஸ்டத்தில் கொடுத்துங்க, கம்ப்ளீட்டாக வந்துடும். ஆனால் நீங்கள் அதை டைம் கிளிப்போடு எடுத்து எடிட் பண்ணி போட்டுருக்கோம். எவ்வளோ வேலை செய்கிறது. இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் வரை ஓட்டிருக்காங்க. எடிட் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்தது. ஹோட்டலில் ரெக்கார்ட் ஆகுமா? ஆமாம் தம்பி. புரியல என்னது? ஹோட்டலில் ரெக்கார்ட் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஐயோ, அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் உட்கார வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எடிட்டர் தனியாக அழைச்சிருங்க. ஐயோ 20,000 வரமாட்டாங்க. இல்லை சும்மா வேலை செய்யறதுக்கே ஆள் இருக்காங்க. என் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஏன் ப்ரோ எவ்வளோ ஸ்பீட் பிரேக் போட்டான் ப்ரோ? ஸ்லோவாக போகணும்னு நினச்சேன்னா அது மொத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. தப்பில்லை, அதெல்லாம் போக போக கம்பேக் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இன்னைக்கு கம்பேக் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கேப் விட்டணும். கொஞ்சம் ஒரு 4-5 நாள் லீவ் விட்டிங்களா? ஒரு நாள் தாங்க. ஆனால் மறுபடியும் 3 நாள் லீவ் வருதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்துக்கலாம். கால் எப்படி எடுக்கணும் ப்ரோ? 1 2 3ங்க. பிரேக்லேருந்து எப்படி எடுக்கணும்? ஃபுல்லாக கால் எடுத்துருக்கணும். 1 2 3 எடுக்கும்போது பிரேக்கை விட்டால் வண்டி போகும். டைமிங் யூஸ் பண்ணுறீங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. 1 2 3 எடுங்க. அண்ணா ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. ரிலாக்ஸ் ஆகிருங்க. நான் சொல்கிற மட்டும் கேட்கணும்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் 1 2 3 பிரேக்கை விட்டுருங்க. நான் பிரேக்கை தான் விட சொன்னேன், நீங்கள் கிளச்சை விட்டீங்க. கரெக்டு தானே? போதுதா? இந்த மெயினில் பதிவு பண்ணிக்கிங்க. நான் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பதிவே பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது.
ரெண்டாவது போடலாமா, மூணாவது போடலாமா, இல்லை நாளைக்கு கீரி போடலாமா, இல்லை ரெண்டாவது போடலான்ட்டு போகலாம். அச்சப்பா அச்சனே ஐயப்பா. இன்னொரு கார் இருக்கு நம்மளுக்கு, இந்த கார் இருக்கு. இன்னொரு வண்டி இருக்கு, பலின்னு ஒன்று இருக்கு. இந்த வண்டிக்கு லெஃப்ட் கடைசி போனால் கோயில் வீடு பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே நிறுத்திடுவோம். இங்கே நேராக போயிட்டுருக்காங்க. யார்? நான் டிரைவரை கூப்பிட்றேன், ஃபோன் பண்ணேன் டிரைவர் டக்கு. லெஃப்ட்டுன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு போயிட்டேன். என்ன பண்ணுறது? ரிவர்ஸ் பண்ணணுமா? இல்லை, எனக்கு தெரியாது. எப்படி திரும்புமாண்ணா? எனக்கு தெரியாது. எதுவா அந்த வண்டியை போட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். தாராளம் போயிருமே. இந்த மாதிரி இல்லை, பிரேக்கை விட்டிங்கன்னா தான் போகும். கிளச்சை விடணும்னு நினைக்காதீங்க. கிளச்சு 3 பாயிண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏப்பா புரியல. லேட் ஆகும். ஏம்மா வரணும் கூப்பிட்றது. பால் இருக்கா? வாங்கிக்க சாமி, கூப்பிட்றேன். ஃபோனை வைடி ப்ரோ. அதாவது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, கிளச்சிலிருந்து காலை எடுத்திங்கன்னா 1 2 3 நிறுத்துங்க. பார்க்கலாம், வண்டி ஷேர் பண்ணுங்கள். கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. நிறுத்துங்க. தெரியுதா? பிரேக்கை விடுங்க. கிளச்சை விடாதீங்க. போகுதா? செடி பண்ணுங்க. வண்டி அழகாக வருதா? அப்புறம் ஏன் கன்ஃபியூஸ் ஆகிருங்க? இதுதானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு நம்மள்ட்ட சலசம் பண்ணுறக்குன்னே இப்படி 2000 போட்டு அப்படிதான் தோணுச்சு. அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி இங்கேயே சிரமத்தில் போயிட்டு இருக்கு. எங்கேருந்தியா வரீங்க அப்படிங்கிறது இங்கே கிரண் டக்குன்னு இப்படி திரும்பி போட்டு போகலாம். தேடிக்கிற போட்டுக்கு இதோட 7 நாள் ஆச்சுன்னா. ஆமாம், ஒரு டைலாக் வரும், என்னோட எதிரி வேற எங்கேயும் இல்லை, கூடவே இருக்காங்கிற மாதிரி.
நம்ம ரோட்டில் போகலாம். நம்ம ரோட்டில் பிரேக் நீங்கள் தான் பிடிச்சிங்க. நான் பிடிக்கிறீங்க. நீங்கள் பிடிக்கல, நானும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாய்க்காலில் விழுந்துருவாங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அந்த கன்ஃபியூஷன் இருக்காருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதட்டம் அது வேறு வழி இல்லை, வரும். பட் இவ்வளோ பதட்டம் வரக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. சரி, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நமக்கு தான் கார் ஓட்ட தெரியுமில்ல, நம்ம ஓட்டுறோம்ல. அப்புறம் என்ன, அந்த மெயின் செட்டுக்கு வந்துடுங்க. நல்லா இருக்கு. இல்லை, அந்த மெயின் செட்டுக்கு நீங்கள் தான் வரணும். ஓகே, இந்த காரோட தெரியும். கம்பே சுற்றி தெரியாட்டி கம்பை சுற்றி தெரியுங்கிற மாதிரி. கீழே இறக்காதீங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் என்னென்னு பாருங்கள். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்துடுங்க, ஓட்டிடலாம். சரிங்களா? பட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. முனேஷ் நீங்களும் தான். ஓகே.